அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்ம ருத்து ஆடி 25 ஆகஸ்ட் 10 ஞாயிற்றுக்கிழமை. தேய்பிறை பிரதமை திதி நண்பகல் 12:15 மணி அளவு வரை. அதன் பிறகு த்விதியை திதி. அவிட்ட நட்சத்திரம் பிற்பகல் 2 மணி அளவு வரை. அதன் பிறகு சதய நட்சத்திரம். சோபனம் நாம யோகம், கௌலவம் நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். இன்றைக்கு காயத்ரி ஜபம். நேற்றைக்கு ருக்வேஜூர் உபாகர்மா ஆவணி அவிட்டம்னு சொன்னோம் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டிய அந்த ஜபம் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. காயத்ரி ஜபம் செய்யக்கூடிய நல்ல நாள். மேலும் இது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகள் மிக விசேஷமான மகத்துவம் வாய்ந்தவை. அடுத்து வரக்கூடிய ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிறும் நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டியது, தவற விட்டு விடக்கூடாதது, அதை நினைவில் கொள்ளணும். ஆடி மாத ஞாயிறும் கூட விசேஷமான பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதாவது ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளி ரொம்ப விசேஷமானது, ஆடி செவ்வாய் மிக விசேஷமானது, அதுபோல் ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை மிக விசேஷமானது. பெரும்பாலான அம்மன் கோவில்களில் ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை நிறைய பூஜைகள் செய்யக்கூடியதாக இருக்கும். கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடக்கும். நிறைய கோவில்களில் ஒவ்வொரு ஞாயிறும் நடக்கும். சில கோவிலில் முதல் ஞாயிறு, 3வது ஞாயிறு, கடைசி ஞாயிறு அப்படிலாம் வைத்து கொண்டிருப்போம். அந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லும்போது அது சூரியனுடைய நாள். ஆடி மாதம்னு சொன்னால் அந்த கடக ராசியில் அந்த சூரியன் சஞ்சரிக்கிறது தான் ஆடி மாதமாக இருக்கிறது. அதனால் சூரியன் பலம் மிகுந்து இருக்கக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை, அந்த சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய அந்த கடக மாதம் ஆடி மாதம் அது விசேஷமாக இருக்கிறது. இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது சூரியன் சம்பந்தமான அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். சூரியன் சம்பந்தமான பலாபலன் எப்படிலாம் கிடைக்கும்னு சொன்னால், நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம்னு சொல்லக்கூடியதில் ஆசை அதிகமாக இருக்கும், விருப்பம் ஆர்வம் இருக்கும். கஷ்டப்பட்டு நிறைய படித்து மீண்டும் மீண்டும் தேர்வு எழுதிட்டே இருப்பாங்க. தன்னுடைய சொந்த ஊர், குடும்பம், வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேருந்தாவது ஒரு பயிற்சி செய்கிறதுக்கு அதுக்கு அருகிலேயே ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு கிடைக்கிறது சாப்பிட்டுட்டு ராத்திரிலாம் தூங்காமல் ராத்திரி பகலாக படிச்சுட்ருப்பாங்க. அரசு தேர்வுகளில் தேர்ச்சி பெறணும், வெற்றி பெறணும், அரசாங்க பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட விஷயத்தை கொடுக்கறது சூரிய பகவான். ஆவணி ஞாயிறும் ஆடி மாத ஞாயிறும் இந்த பலனை தருவதற்கான வேண்டுதல்களை வைத்து கொள்ளலாம், முயற்சியெல்லாம் செய்யலாம். அதே போல் பிரபல்யமாகணும், பெரிய ஆளாக வரணும், நம்ம பேர் சொன்னால் தெரியணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். அவங்க இந்த நாளில் வழிபாடு செய்யலாம். விளையாட்டுத்துறையில், கலைத்துறையில், குறிப்பாக அரசியலில் பேர் சொல்லும்படியாக வரணும், பெரிய இடத்த பிடிக்கணும், தன்னுடைய அந்த சாம்ராஜ்யமாகவே அது ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்கள்லாம் இந்த நாளில் வழிபாடு செய்யலாம். அம்பிகை இடத்துல வேண்டலாம். இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த சூரிய பகவான் தரக்கூடிய பலனாக இருக்கும். எதிரியை வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் சூரியனுடைய அனுக்கிரகம் நமக்கு தேவை. இந்த கிரகங்களில் செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியவர் போர் வீரனாக இருப்பார், சூரியன்னு சொல்லக்கூடியவர் அரசனாக இருப்பார். அப்போது அந்த அரசன்னு சொல்லக்கூடிய நிலையை வரணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு சூரியனுடைய அனுக்கிரகம் தேவையாக இருக்கும். நீண்ட காலமாக இருக்கக்கூடிய வழக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு செய்யலாம். ஏன்னா வழக்கு அப்படின்னு சொல்லும்போது அது அரசாங்கம் சம்பந்தமாக விடுகிறது. அந்த இடத்துல ஒரு ஜட்ஜு இருந்து தீர்ப்பை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது அவர் நமக்கு சாதகமாக சொல்லணும், நம்ம பக்கம் எல்லாம் சரியாக வரணும்னு சொன்னால் சூரியனுடைய அனுக்கிரகம் நமக்கு தேவையாக இருக்கும். இப்படி நிறைய இடங்களில் சூரியனுடைய பலன் தேவை. அந்த சூரியன் பலனை அடைவதற்கு எந்த வருஷத்தினுடைய எல்லா மாதத்துலேயும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையுமே வழிபாடு செய்யலாம். ஆவணி ஞாயிறு மிக விசேஷமாக வழிபாடு செய்யலாம். ஆடி மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையில் செய்யலாம். அது இந்த நாளில் இருக்கின்றது. இது ஆடி மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் வழிபாடு செய்யலாம். இன்றைக்கு அந்த அவிட்ட நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது இருக்கும் பகல் நேரம் வரைக்கும். இது செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருக்குது. அப்போ சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கை. இது நம்ம என்ன சொல்லணும்னா, சூரியன்னா ராஜா, செவ்வாய்னா சோல்ஜர், ஒரு போர் வீரன், படை வீரன்னு சொன்னோம். இந்த சேர்க்கையை ஏற்படுத்துது. இந்த 2 கிரகங்கள் சேர்ந்து சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7ஆம் பாவத்தில் 8ஆம் பாவத்தில் இருந்தால் கடுமையான தோஷத்தை அது ஏற்படுத்தும். அப்படி தோஷம் ஏற்பட்டு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு சென்று அந்த பூஜைகள் எல்லாம் கலந்து கொண்டு கைங்கரியம் செய்து அம்பிகை இடத்துல வேண்டிக் கொண்டா இந்த பிரச்சனை தீரும். அடுத்து இன்றைக்கான நவக்கிரக நிலையை பார்ப்போம். மிதுன ராசியில் குரு சுக்கிரன், கடக ராசியில் சூரியன் புதன், சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், கும்பராசியில் சந்திரன் ராகு, மீனராசியில் சனி. இது இன்றைய நவக்கிரக நிலை. இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம்.
மேஷராசி அன்பர்களே, லாபம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். அப்படி இருந்து குருவுடைய பார்வையை பெறுகிறார். சந்திரன் ராகுடைய சேர்க்கை, அந்த சேர்க்கைக்கு குருவுடைய பார்வை. அந்த சந்திரன் வந்து செவ்வாயுடைய சாரத்தை பெற்றிருக்கிறார். இன்று பிற்பகல் 2 மணி அளவு வரைக்கும். அதன் பிறகு ராகுடைய சாரத்தை பெறுகிறார். அதனால் இன்றைய நாள் வந்து பெரிய அளவிற்கு உயர்வதற்கு, வெற்றி பெறுவதற்கு, லாபம் பெறுவதற்கான கிரகங்களுடைய தொடர்பு சம்பந்தமானது இருக்கின்றது. அப்போ நீங்கள் அது போன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறீங்க, பெரிய விஷயத்திற்காக காத்திருக்கிறீங்கன்னா இது உங்களுக்கான நாள். அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு அனுகூலமான பலனை பெற முடியும். தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வது, ஒரு கலையை, வித்தையை பயில்வது, பயிற்சியை தொடங்குவது, இதற்கான நாளாக இந்த நாள் இருக்கிறது. பரணி நட்சத்திர நண்பர்கள் அனுகூலமான பலனை பெற முடியும். திருப்தியான நல்ல விஷயங்கள் நடக்கும். திருப்தி அடையும்படியான நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல செய்தி வந்து சேரும். பொருள் வரவே எதிர்பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் நற்பலனை பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களுக்கு, குடும்ப நபர்களுக்கு உங்களால் நல்லது நடக்கப் போகிறது. ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் வந்து உங்களுக்கு சந்திரபலம் மிகுதியாக இருக்கிறது. ராசியாதிபதி சுக்கிரன் சாதகமாக இருக்கார். பூர்வ புண்ணியாதிபதி புதன் சூரியனோடு சேர்ந்திருக்கார் சந்திரனுடைய வீட்டில். பாக்யாதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் இது வந்து அற்புதமான நாள். நினைத்தது நடக்கப் போகிறது. விரும்பிய துறையில் படிக்கிறது, இந்த வேலை தான் நான் போவேன்னு சொன்னால் அதற்கு எல்லோரும் ஒத்துக்கொண்டு அதற்கான விஷயங்களை, அதற்கான பயிற்சியை, முயற்சியை நீங்கள் தொடங்கிறது. இப்படிப்பட்ட தொழில் தான் நான் செய்வேன், பிஸ்னஸ் தான் பண்ணுவேன், அதை நீங்கள் செய்கிறது. நான் கலைத்துறைக்கு தான் போவேன், நான் அரசியலுக்கு தான் வருவேன். அப்படியாக உங்களுடைய பெரிய எண்ணங்களுக்கான ஒப்புதலை, அனுமதியை பெறுவது, அதற்கான முயற்சியை தொடங்குவது இந்த நாளில் சாதகமாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும். விட்டதை பிடிக்க முடியும். தடையானது வந்து கை வந்து சேரும். கைவிட்டு போனதை மீட்க முடியும். ரோகிணி நட்சத்திர நண்பர்கள் அனுகூலமான பலனை பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம் இருக்கும். மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரன் வத்து கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும். ஆனால் கோபம், வேகம் வந்து இன்றைக்கு கூடாது. அதை தவிர்த்தா போதுமானது. இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உயர்கல்வி சம்பந்தமாக அனுகூல பலன் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் விரும்பி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய துறைக்கு நிறைய பொருள் செலவாகும். ஆனால் பெற்றோருக்கு அது கஷ்டம். அப்போ அதற்கு வேறு ஏதாவது மாற்று வழி இருக்கா, இன்றைய நாளில் சிந்திக்கலாம். அதுபோல் வெளிநாடு வேலைக்கு போகணுன்னு பார்க்குறீங்க, இங்கே குடும்ப சூழ்நிலை ஒத்து வரல, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு, இன்றைய நாளில் நீங்கள் சிந்திக்கலாம். இப்படியாக உங்களுடைய லட்சியம், பெரிய நோக்கம், அதற்கான தடை விலகிறது, அதற்கான பாதை தெரிகிறது. இந்த நாள் அனுகூல பலனாக இருக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் உண்டு. நிதானம், கவனம், பொறுமை தேவை. அப்போது அந்த பலனை எடுத்துக்கொள்ள முடியும். திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு திருப்திகரமான பலன் இருக்குது. இன்றைக்கு வந்து இலக்கு பெரியதாக இருந்தாலும் அதை நோக்கி பயணிக்க முடியும். ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய முடியும். விரும்பியபடி தொழில் அமையிறது, விரும்பியபடி உத்தியோகம் கிடைக்கிறது. அந்த அம்சம் இந்த நாளில் சாதகமாக இருக்குது. புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது. இன்றைக்கு உங்களுடைய சுய திருப்தியானது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களுடைய பணிகளை, உங்களுடைய சேவையை, உங்களுடைய தர்ம காரியங்களை, வழிபாடு, ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை நினைத்து நீங்கள் திருப்தி அடையலாம். அப்படியான பலன் இந்த நாளில் இருக்குது. கடகராசி அன்பர்களே, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இது சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. 8இல் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவோடு சேர்கிறார். செவ்வாய் மற்றும் ராகுடைய சாரத்தை பெறுகிறார். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் கட்டுப்படணும், நிதானமாக இருக்கணும், தன்னடக்கம் உங்களிடத்தில் இருக்கணும். நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை பற்றி சிந்தித்தாலும் கூட, பெரிய பெரிய விருப்பம், ஆசையெல்லாம் இருந்தாலும் கூட, அதற்கான திறமை, தகுதி நம்மிடத்தில் இருக்கா, அது கிடைக்கும் வரை நம்ம வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாமா, அப்படியாக நீங்கள் சிந்திக்கணும். அதாவது பெரிய இலக்கு இருக்கலாம், அதை மட்டும்தான் செய்வேன்னு நீங்கள் காத்துட்ருக்காமல் இப்போ கிடைச்ச வேலைக்கு போயிட்டு பெரிய உத்தியோகங்களுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ சின்ன ஒரு வேலையில் இருந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்படியாக நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடியதை பயன்படுத்தி கொண்டால் போதுமானது. இந்த நாளும் இந்த காலமும் சாதகமாக இருக்கும். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும். இந்த நாள் 8இல் சந்திரன் இருந்தாலும் கூட, யாரெல்லாம் கடினமாக உழைக்கிறீங்களோ, நேர் வழியில் மட்டும்தான் நான் ஆதாய பலனை எடுத்துப்பேன்னு காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு நல்லது நடக்கும். பூச நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் மிகுதியாக இருக்கிறது. பிற்பகல் 2 மணி அளவு வரைக்கும். அதனால் கோபதாபத்திற்கு இடம் தராமல் வேகத்தை வந்து கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தால் இந்த நாள் வந்து பிரச்சனை இல்லாத நாளாக இருக்கும்.
ஆயில்ய நட்சத்திர நண்பர்களுக்கு பிற்பகல் 2 மணியிலிருந்து சந்திராஷ்டம தாக்கம் மிகுதியாக இருக்கும். குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்கணும். பெரிய தொகை கடன் கொடுக்கறது வாங்கிறது போன்ற விஷயங்களை தவிர்க்கலாம். உடல் உபாதை இருந்தாலும் கூட இந்த நாளில் பரிசோதனை செய்து கொள்ளும்போது நீங்கள் இன்னொரு பரிசோதனை கூட செய்து கொள்ளலாம். 2 இடத்துல ஒப்பீனியன் வாங்கணும்னு சொல்லுவேன் சில விஷயங்களுக்கு, அப்படியாக கூட செய்யலாம். அவசரப்பட்டு நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்கிறதா நம்புறதோ கவலைப்படுறதோ பயப்படுறதோ கூட தேவை இருக்காது. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு பலனை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்து ராசியை பார்க்குறார். குரு பார்வையை பெற்று ராசியை பார்க்குறார். அந்த ராகுவோடு சேர்ந்திருந்து ராசியை பார்க்குறார். அதனால் உங்களுக்கு எது தவறு, எது கைவிட வேண்டியது, இதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். அதிகமான செலவு ஆகி கொண்டிருந்தால் அப்போது அதீத செலவு செய்கிறது, வரவுக்கு மீறி செலவு செய்கிறது அப்படின்னு சொல்கிறதும் தவறு தான் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். நிறைய நேரம் தூங்காமல் நைட்டு கண் விழித்து இருக்கிறீங்கன்னு சொன்னால் அது தவறு. கட்டாயம் சுவரை வைத்து தான் சித்திரம். நம்ம என்ன தான் படித்தாலும் ஒரு கொள்கையை நோக்கி பயணித்தாலும் ஆரோக்கியம் முக்கியம். அப்படி உங்களிடத்தில் என்ன தவறு இருக்கிறதோ குறை இருக்கிறதோ அதை இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடியும். செல்ஃப் அனலைஸ், அந்த சுய பரிசோதனை செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. அப்படி செய்கிறது பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்காக ஒரு மணி நேரம் இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஆரோக்கியத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரீங்க அப்படின்றதெல்லாம் பாருங்கள். அதனால் நல்லது நடக்கும். மக நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கும். அறிவாற்றல், அனுபவம் உங்களுக்கு துணையாக இருக்கும். பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும். இந்த நாளில் நினைத்ததை சாதிக்க முடியும். உத்திர நட்சத்திர அன்பர்கள் பிறருடைய துணையை பெறக்கூடியதாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள், உடன் இருக்கக்கூடியவர்களை அனுசரித்து போக வேண்டியதாக இந்த நாளில் இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். லாபாதிபதி சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கார். சந்திர பலம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அஷ்டமாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கக்கூடிய சமயத்தில் சந்திரபலம் மிகுதியாக இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு குழப்பம் பயம் இல்லாமல் உங்களுடைய படிப்பு வேலையெல்லாம் சுலபமாக இருக்கும். சந்திரனும் பலமாக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது அர்த்தம். அஷ்டமாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால. அதனால் இந்த நாள் உங்களுக்கு லாபம் பெறக்கூடிய வழியை தெரியப்படுத்தும். பயம் தயக்கம் இல்லாமல் உங்களால் இருக்க முடியும். உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான பலனை பெற முடியும். ஆனால் நிதானமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் நிதானமாக இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும். உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமாக கவனமாக இருக்கும்போது நல்ல பலனை பெற முடியும். பெரியவர்களை, முக்கியஸ்தர்களை இன்றைய நாளில் நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது, குறைத்து மதிப்பிடக்கூடாது. வீட்டில் பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடக்கிறது, அவர்களுடைய அறிவுரையை எடுத்துக்கொள்வது, பெரியவர்களுடைய ஆசி பெற்று செயலை தொடங்குறது நல்லது. அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன், அற்புதமான பலன் இன்றைக்கு காத்திருக்கிறது. பண வரவு சம்பந்தமாக செய்யக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரும். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நற்பலனை பெற முடியும். ஆனால் திட்டமிடுதல் அவசியம். மனம் போன போக்கில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் இல்லாமல் மிகச்சரியாக தீர்மானித்து வரும் பொருள் புரிந்து கொள்வது, உரைப்பதுன்னு சொல்லுவாங்களே, அப்படியாக யூகித்து கணித்து உங்களுடைய பேச்சு, செயல், செலவு, முயற்சி இதையெல்லாம் வைத்து கொள்ளும்போது நல்ல பலன் கிடைக்கும். துளாராசி அன்பர்களே, இது வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. ஜீவனாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார். 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் ஒரு தொடர்பு வந்தால் அவங்கெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு நல்ல தொழில் அமைஞ்சிரும், அல்லது அவங்களுக்கு தெரிந்த வேலையே கிடைச்சிடும். அவங்களுடைய சுயமாக இருக்கக்கூடிய ஒரு திறமையே ப்ரொஃபஷனாக அவங்களுக்கு மாறிடும். ஏதாவது ஒன்று இருக்கும், அல்லது சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைச்சிடும். எல்லாருக்கும் தெரிகிற ஒரு முகமாக வந்துடும், எல்லாருக்கும் பேசப்படக்கூடிய நபராக வரக்கூடிய அம்சம் இருக்கும். அப்படியாக 10ஆம் அதிபதி சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கார். அப்படி இருந்துட்டால் மட்டும் போராது, குருவுடைய பார்வை கிடைக்கிறது, ராகுவுடைய சேர்க்கையும் சாரமும் கிடைக்கிறது. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய விஷயங்களை கூட செய்ய முடியுன்ற நம்பிக்கை பிறக்கும். தெரிந்த வேலையே செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பிடித்த துறையிலேயே படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெற முடியும். ஆனால் இன்றைக்கு கோபத்தை தவிர்க்கணும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து அறிவுபூர்வமாக முடிவு பண்ணணும். உளப்பூர்வமாக மன ரீதியாக ஒரு விஷயத்தை இன்றைக்கு அணுகுவதை தவிர்த்தா போதுமானது. சுவாதி நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை பெறப்போகிறீர்கள். இன்றைக்கு பெரிய இலக்கம் கூட சுலபமாக தெரியும். இன்றைய நாளில் நல்லவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். மிகவும் செல்வாக்குள்ள நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள், நண்பர்களாக ஆகக்கூடிய யோகம் இருக்கிறது. விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷ பலனை பெறலாம். பணம் சம்பந்தமான விஷயம், பொருள் சம்பந்தமான விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம்
தீர்ந்து பொருள் கை வரும், சொத்து நம்ம கைக்கு வந்துடும் என்ற நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் வாகனம் சம்பந்தமாக, மனை வீடு சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம். இதில் பலன் கிடைக்கும். ஒரு மனை இருக்கிறது, ஒரு வீடு இருக்கிறது, அதை பயன்படுத்திக்கணும். அந்த வீட்டிலிருந்து வாடகை வருமானம் வரணும். அதுபோல் அந்த மனையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த மனையில் வந்து ஒரு தோட்டம் போடணும், மரக்கன்றுகள், விவசாயம் பண்ணுறது, அதனால் நமக்கு நல்லது நடக்கணும். இப்படியான விஷயங்கள்லாம் செய்யலாம். வாகனம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது பழுதுபட்டு வந்து அது சரியாகும், அது உங்களுக்கு பயன்படும். இப்படியாக சொத்துக்கள் பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. சொத்து இல்லாதவர்கள் சொத்து வாங்கணுன்ற எண்ணம் பெறுவீர்கள். அதற்கான எண்ணம் வந்து முயற்சி செய்யக்கூடியவர்கள் அதை அடையக்கூடிய யோகத்தை இன்றைக்கு பெறுவீர்கள். விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு விசேஷமான பலனை பெற முடியும். இன்றைய நாளில் உங்களுக்கு பிறருடைய துணை கிடைக்கும். பிறர் வந்து உங்கள் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அப்படியாக உங்களுடைய நடத்தை, சொல், செயல் இதெல்லாம் இருக்கும். அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பலன் கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு போராடி உழைத்து பலனை பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும். அது சுலபமாக இருக்கும். நினைத்ததை அடைய முடியும். இப்போது இன்றைக்கு உங்களுக்கு எது தடை, பிரச்சனை, இடையூறோ அதை தாராளமாக சரி செய்ய முடியும். தனுராசி அன்பர்களே, தைரியமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஏதோ ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும், சஞ்சலம், கவலை இருக்கும். அதை வந்து இந்த நாளில் சரியாகும். எப்பெல்லாம் சந்திரபலம் மிகுதியாக இருக்கிறதோ அன்றைக்கெல்லாம் நீங்கள் வந்து உற்சாகமாக காணப்படுவீங்க. சந்திரபலம் இல்லாத நாள், அதாவது இந்த ஆடி மாதம் முழுக்க சந்திரபலம் இல்லாத நாளில் நீங்கள் கொஞ்சம் தொய்வாக இருப்பீங்க. அப்படி இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சந்திரன் ராகு சேர்க்கை, குரு பார்வை, செவ்வாய் சாரம், ராகு சாரம், இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு சாதிக்கக்கூடிய மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க. உற்சாகமாக இருப்பீங்க. அதற்கு ஆரோக்கியமும் துணையாக இருக்கும். சந்திரன் எப்படியோ ஆரோக்கியமும் அப்படி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திரன் மனோகாரகன். அதுபோல் உடல் ஆரோக்கியம் தேககாரகன்னு சொல்லலாம். ஏன்னா மனசில் என்ன நினைக்கிறோமோ அது உடலில் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். அதை வந்து நம்ம வந்து நன்றாக அனுபவபூர்வமாக தெரிந்து வைத்திருக்கிறோம். அதனால் இன்றைய நாள் தேக ஆரோக்கியமும் நன்றாக இருந்து மனதிலையும் உறுதி இருக்கும். இன்றைய செயல் அனைத்தையும் மிகச்சிறப்பாக செய்து முடிக்க முடியும். மூல நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. தெரியாத, புரியாத சிக்கலான விஷயங்களை பற்றிய நல்ல புரிதலை ஏற்படுத்தி கொள்ள முடியும். பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் உயர்வு, முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும். ஆனால் அது நீண்ட காலம் காத்திருந்ததற்காக, கஷ்டப்பட்டதற்காக, உழைத்ததற்காக வரக்கூடிய பலனாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம் மிகுதியாக இருக்கும். கலத்திரஸ்தான அதிபதி சந்திரன் குடும்பஸ்தானத்திலிருந்து குரு பார்வையை பெறுகிறார். ராகுடைய சேர்க்கை. அதனால் குடும்பத்தில் கலகம், சண்டை, சச்சரவு, பிரிவினை இருந்தால் இதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்பு, வழிவகை உங்களுக்கு ஏற்பட போகிறது. பணத்தட்டுப்பாடு, பணம் தான் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது. நிறைய கடன் வாங்கினது, அல்லது குடும்பத்தில் செய்ய வேண்டிய செயல்கள், கடமைகளை செய்ய முடியாமல் போகிறது, அதற்கு பணம் தான் பிரச்சனைனா அந்த பண பிரச்சனை இப்போ சரியாகும். பண வரவு உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றாததுனால தான் குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதை காப்பாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது. ஆனால் நிதானமாக பலன் கிடைக்கும். பொறுமையாக இருக்கும்போது இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்திகரமான பலன் கிடைக்கும். பண வரவை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். குடும்ப நபர்களுக்கு அவரவருடைய நிலைக்கு, எதிர்பார்ப்புக்கு, முயற்சிக்கு ஏற்றவாறு நல்ல விஷயங்கள், நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிற்பகல் 2 மணி அளவு வரைக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கிறது. நிதானம், கவனம், பொறுமை தேவை. இன்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலேயே அம்பிகையை வழிபட்டு சூரிய நமஸ்காரம் செய்து நாளை தொடங்குவது நல்லது. கும்பராசி அன்பர்களே, ராசியில் சந்திரன் இருக்கார். 6ஆம் அதிபதி சந்திரன் ராசியில் இருக்கார். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் போராடக்கூடிய மனநிலை உண்டாகும். ஒரு விஷயம் வந்து இலக்கு பெரியதாக இருந்தாலும் கூட நம்ம அடையணுன்ற உறுதி உங்களுக்கு இருக்கும். கடினமாக உழைத்தாவது, பாடுபட்டாவது பலனை பெறணுன்றது இருக்கும். அதுபோல் கடன் வாங்கியாவது படிக்கணும், கடன் வாங்கியாவது பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணணும், இப்படிப்பட்ட விஷயமானது இருக்கும். உடல் உபாதை இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் வாங்கி நோயை குணப்படுத்தக்கூடிய அம்சமானது இருக்கும். இதெல்லாம் இன்றைய நாளின் பலனாக இருக்கிறது. இந்த செயலெல்லாம் வெற்றியை கொடுத்துரும். ஏன்னா அந்த சந்திரனை குரு பார்க்கறதுனால. அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிற்பகல் 2 மணி அளவு வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக, பக்குவமாக இருக்கணும். அம்பிகை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். அதுபோல் பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி நடக்கிறது நல்லது.
சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஆரம்பிக்கும். அப்போ பெரிய முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா சரிதானா அப்படின்றத உங்களுடைய நலம் விரும்பிகளிடத்தில் கேட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மாலை நேரத்தில் அம்பாளுடைய தரிசனம் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது. இன்றைய நாளில் நீங்கள் ரொம்ப காலமாக இருந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வழிவகையை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் அனுகூலமாக இருக்கும். 5ஆம் அதிபதி 12ல் இருக்கார். நல்ல காரியத்திற்காக செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய டைமையோ உங்களுடைய பொருளையோ நல்லதற்காக செலவு பண்ணுறது, சுப செலவு செய்கிறது, பிரயாணம் செய்கிறது, வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, ஏதாவது ரிப்பேரான பொருள் எல்லாம் சரி பண்ணுறது, வீட்டை அழகுபடுத்துறது, வாகனத்தை சர்வீஸ் பண்ணுறது, இந்த பலனெல்லாம் உங்களுக்கு இந்த நாளில் இருக்கிறது. அதாவது செலவு பண்ணணும், நல்ல செலவு பண்ணணும். அது பொருளாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு பிரயோஜனமான விஷயங்கள் இன்றைக்கு உங்களால் செய்ய முடியும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது. நினைத்த விஷயங்களை செய்யறதுக்கு அனுமதி கிடைக்கும், பண வரவு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் பெறுவீர்கள். ஆனால் குடும்பத்தில் ஒன்று செய்யணுமா, குடும்ப நபர்கள் எல்லாம் சேர்ந்து பேசி அப்புறம் முடிவு பண்ணணும். அலுவலகத்தில் ஒரு விஷயம் முடிவு பண்ணுறீங்களா, அதை எல்லார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் செய்யணும். அப்படியாக இன்றைய நாளில் பிறருக்கு எதிராக, பிறருக்கு தெரியாமல் ஒன்று செய்கிறத தவிர்க்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது. உங்களுடைய தேவை கடன் வாங்கியாவது பூர்த்தி ஆகிடும். கடன் வாங்கக்கூடிய நோக்கம் நிறைவேறும். வாங்கிய கடனையும் கூட அடைக்க முடியும். கல்வியோ அல்லது திருமணமோ சுயத்தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு கடன் தேவைன்னா இன்றைக்கு முயற்சி செய்யலாம். இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.